ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியான புலாவ் ரெசிபி பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்து சுகர் இருக்குது, பட் நல்ல ஒரு புலாவ், ஒரு பிரியாணி மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில், அதாவது ஒரு கப்பு கின்வாக்கு ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய பொருட்கள்லாம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனிஸ், கொஞ்சமாக கருப்பு ஜீரகம், பே லீஃப், அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அப்புறம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி. இப்போ நம்ம இந்த புலாவ் செய்கிறதுக்கு அந்த பேஸை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் ஒன் பாட்டாக இன்ஸ்டன்ட் பாட்லேயே நீங்கள் பண்ணலாம். பட் நான் இது வீடியோ கொஞ்சம் இன்னும் கிளியராக காமிக்கணுன்றதுக்காக வதக்கிறத மட்டும் பேனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டு நான் வேக வச்சிட போகிறேன். ஸோ அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஷாஹி ஜீரா, ஸ்டார் அனிஸ், பே லீஃப் இதெல்லாம் போட்டு லைட்டாக வதங்கிட்டு வேணும்னா நீங்கள் கேஷ்யூஸும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ நீங்கள் நார்மல் பொன்னி பாயில்டு ரைஸ் ஒரு ரா ரைஸ் சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து டக்குன்னு சுகர் ஸ்பைக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து கின்வாவோட பாஸ்மதி ரைஸ் சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பைக் உடனே தெரியாது. அப்படியே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா டயட் ஃபுட்டாக சாப்பிட்டு வாய் செத்து போய் இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ இந்த மாதிரி நம்ம கின்வா வச்சே நம்ம டேஸ்டியான ஃபுட்டுமே நம்ம செய்யலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வதங்கியிருக்கா. இந்த டைமில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகா, இந்த பீட்ரூட் புலாவ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்குமே எடுத்து போகலாம். ஸோ இது ஆறி சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோட இந்த பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணி போடலாம், இல்லை திருவியும் போடலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் வச்சுருக்கேன், தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இப்போ சேர்த்துட்டு கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோதான் இதுக்கு ஸ்பைசஸ் நம்ம போட போகிறது. தக்காளிலாம் கிடையாது இந்த புலாவுக்கு. அதுக்கு பதிலாக நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீட்ரூட்டோடையே நம்ம புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது இது ஒரு பேலன்ஸ்டான ஒரு லஞ்ச் பாக்ஸாகவும் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட் அதில் ஃபைபர் இருக்குது, அதுக்கப்புறம் கின்வா சேர்க்குறோம், அதில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ்டு பாஸ்மதி ரைஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் வென் கம்பேர்ட் டு அதர் ஒயிட் ரைஸை விட. ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பாஸ்மதி ரைஸ்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் வந்து ஹெல்த்தியானது தான். இப்போது பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். நான் பொடியாக தான் கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வேக போகிறேன். ஸோ நீங்கள் ஒன் பாட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வதக்கிற பாட் எல்லாமே நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு வந்து வீடியோவில் வந்து சரியாக அது கவர் பண்ண முடியலன்றதுனால நான் இது பண்ணேன். இல்லைனா நான் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டன்ட் பாட்லேயே பண்ணிவிடுவேன். ஒரே பாத்திரமாக நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ நம்ம 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிற கின்வா அண்ட் ரைஸ், ஸோ 2 கப்பு ஆகிடுச்சு இல்லையா. இதுக்கு நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த ஏஜ்டு பாஸ்மதி ரைஸ்ன்றதால உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எடுக்க தான் செய்யும். கரெக்டாக நம்ம 1:2 ரேஷியோவில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம லெமன் சேர்த்துப்போம். இது வந்து டேஸ்ட்டுக்கும் அதே சமயம் ரைஸ் ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான். அடுத்து நான் 3 கப்பு தண்ணி ஊற்றினேன். இப்போ 1 கப்பு தண்ணி வந்து நம்ம குக் பண்ணோம்ல, அந்த இதில் நிறையா மசாலா இருக்கும், அதெல்லாம் கலந்துடும், அதில் ஊற்றிக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரைஸும் தண்ணி இதெல்லாம் சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டாச்சு. அடுத்ததாக கீயும் நம்ம சேர்த்துக்கிறோம். கீ வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அகைன் நம்ம ரைஸோடு இந்த மாதிரி கீ வச்சு குக் பண்ணும்போது உங்களுக்கு இதுவும் வந்து சுகர் ஸ்பைக் டக்குன்னு கொடுக்காது. ஒரு ஃபேட்டோடு சாப்பிடும்போது
நல்லதான், ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ நம்ம இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் போட்டுட்டு நம்ம கரெக்டாக 5 மினிட்ஸ் வேக வைக்க போகிறோம். ஸோ 5 மினிட்ஸில் பாஸ்மதி ரைஸும் வெந்துடும், கின்வாவும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் வெந்துடும். கின்வா வந்து ரொம்ப குழஞ்சிலாம் இருக்காது, கரெக்டாக நம்மளுக்கு அப்படியே ரைஸ் எப்படி உதிரி உதிரியாக இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட பீட்ரூட் பாஸ்மதி கின்வா புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது 1 பாட் மீலு. அகெயின் இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸும் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. மாமிஸ் லவ் கிச்சனை நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.